பேரன்பு சீரியல் செப்டம்பர் 16 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. ஒரு பக்கம் கார்த்திக் ரெடி ஆகி அவங்க ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சண்மதி வந்து சாரியெல்லாம் மாற்றி மேக்கப் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போ பவானியோட பாட்டி இந்த அம்மா பூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூ கொண்டு வந்து வச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பாலை கொடுத்து விட்ற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்ததாக சண்மதி வந்து பாலை எடுத்துகிட்டு ரூமுக்கு வராங்க. அப்போ கார்த்திக் பார்க்குறாங்க. சரின்னு சண்மதியும் அந்த பாலை டேபிள் மேலே வச்சுட்டு சைலண்ட்டாக உட்காடுறாங்க. கார்த்திக் மெதுவாக சண்மதியோட கையை தொட சண்மதி பயங்கரமாக டென்ஷன் ஆகி அங்கே வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் தட்டை கீழே தூக்கி போடுறாங்க. இங்கே பாரு கார்த்திக், இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கவே நடக்காது. உங்கள் அம்மாவுக்கு குணமாகணுங்கிறனால தான் இது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் அம்மாவுக்கு மட்டும் சரியாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ உன் வழியையும் நான் ஏன் வழியையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு கோவமாக சண்மதி கத்திட்டு பெட்டில் போய் படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து கீழே தரையில் விரித்து படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பவானி காஃபி கொண்டு வந்து ரூம் கதவை தட்ட சண்மதி எந்திரிச்சு போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ காஃபி கொடுக்குற சாக்கில் பவானி மெதுவாக அப்படியே ரூம்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. கார்த்திக் கீழே படுத்துருக்கிறதையும் பார்க்குறாங்க. சரின்னு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பிடுறாங்க. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க பாட்டிக்கிட்ட போய், பாட்டி எப்படி பாட்டி கரெக்டாக கெஸ் பண்ணீங்க? இப்படி பண்ணால் இப்படி நடக்கும்னு எப்படி உங்களால் யோசிக்க முடியுது? நேற்று சண்மதி வச்சிருந்த பொட்டும் பூவும் கலையாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கா. இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்து கீழே தரையில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி பாட்டி இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு பவானி கேட்க, நான் 3 தலைமுறையை பார்த்தபடி எனக்கு தெரியாதா எதை எப்போ எப்படி பண்ணணும்னு? இன்னும் பாரு, அவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள அவங்களுக்குள்ள முட்டி மோத வைக்கிறேன் பாரு அப்படின்னு பவானி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ராஜிமாவை செக் பண்ணுறதுக்காக டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களோட ஹெல்த் கண்டிஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் தான் சொன்னேன்ல சண்மதி இந்த வீட்டுக்கு வந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு. இதுக்கப்புறம் உங்களுக்கு சர்ஜரி பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2-3 நாளில் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டர் கிளம்பிடுறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த ராஜிமா வந்து மங்கைக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. மங்கை அப்போ தான் மார்க்கெட்லேருந்து வராங்க. ஃபோன் வந்ததும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. கூடவே சண்மதியும் உட்காந்துட்ருக்காங்க. சொல்லுங்க ராஜிமா, என்ன விஷயம் அப்படின்னு மங்கை கேட்க, இப்போ தான் டாக்டர் வந்துட்டு போனாங்க. சண்மதி இந்த வீட்டுக்கு வந்ததுனால என் ஹெல்த் கண்டிஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாகவே சர்ஜரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லி கால் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்பிச்ச வீடியோ என்னை எந்த அளவுக்கு நார்மல் ஆக்கியிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு ராஜிமா சொல்ல, ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மங்கை ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அம்மா என்னம்மா விஷயம் அப்படின்னு சண்மதி கேட்க, நான் உன்னோட வீடியோ தான் சம்மந்தி அம்மாவுக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தேன், இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க. கார்த்திக் வந்து சண்மதிக்கு பூ வைக்கிற மாதிரி. அதை பார்த்தா சண்மதி ரொம்பவே கடுப்பாக இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் அப்படியே சிரித்த மாதிரியே இருக்காங்க. சரி நான் போய் சீக்கிரமாக சமைக்கிறேன். உங்கள் அப்பா வேற 1 மணிக்குள்ளே லஞ்ச் ப்ரிப்பேர் ஆகலைன்னா என்னை கண்டபடி திட்டுவார், நான் போகிறேன் அப்படின்னு மங்கை சொல்லிட்டு இருக்க, என்னம்மா செய்ய போகிறேங்கிறாங்க சண்மதி. இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் உங்கள் அப்பா செய்ய சொல்லியிருக்காரு, மாப்பிள்ளை வேற வந்திருக்காருல்ல அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீயே மார்க்கெட் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருப்பேன், நான் வேணா கார்த்திகை சமைக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாங்கிறாங்க மங்கை. இல்லைம்மா பரவாயில்ல, கார்த்திக் நல்லாவே பிரியாணி சமைப்பார், இருமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிடுறாங்க. கார்த்திக் வந்ததுமே அம்மாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்காமா மார்க்கெட் போயிட்டு வந்ததில், அதனால் நீங்கள் இன்றைக்கி பிரியாணி சமைச்சிருங்க, நீங்கள் தான் நல்லா சமைப்பீங்கள அப்படின்னு சண்மதி சொல்ல, கார்த்திக்கும் வேறு வழி இல்லாமல் சரிங்கிறாங்க. மங்கை எவ்வளவோ தடுத்தும் இல்லை அவர் சமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி சொல்ல, கார்த்திக் போய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டுருக்காரு. அதை சண்மதி வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. தயவு செஞ்சு சொன்னா கேளு சண்மதி, இந்த வீடியோவை மட்டும் அம்மாவுக்கு அனுப்பிச்சிடாத, அவங்க உடம்பு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு வருது, நீயே அதை கெடுத்துறாத அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அது எப்படி என்னோட வீடியோ உங்கள் அம்மா பார்க்கும்போது எனக்கும் இப்படி தானே கஷ்டமாக இருந்திருக்கும், இப்போ மருமகன் நீ இங்கே மறு வீட்டுக்கு வந்து எப்படியெல்லாம் சமைக்கிறேங்கிறதும் உங்கள் அம்மா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சண்மதி சொல்ல, வேண்டாம் சண்மதி ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, இப்படியே கெஞ்சிட்டே இருக்கணும், எப்பவும் இதே பணிவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, கார்த்திக்கும் சரிங்கிறாங்க. சரி உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது, நான் இந்த வீடியோலாம் அனுப்ப மாட்டேன், இனிமேல் என்கிட்ட கரெக்டாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சண்மதி கிளம்பிடுறாங்க. சாப்பாடெல்லாம் சமைச்சு பிடிச்சதும் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் கார்த்திகை ரொம்ப நல்லா சமைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சண்மதி சாப்பிடாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு சண்மதி, சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சண்மதி சொல்ல, சரி அப்படின்னா மாத்திரையை போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தானே, கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு மங்கை சொல்ல, சரிம்மா அப்படின்னு சண்மதி சொல்ல, சரி நான் போய் மாத்திரை எடுத்துகிட்டு வரேங்கிறாங்க. அருண் வேணாம் கார்த்திக், நீங்கள் நம்ம ரூமில் மாத்திரை இருக்குது கபோர்டில், அதை போய் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, உங்கள் கையால் மாத்திரை வாங்கி போட்டால் தான் எனக்கு தலைவலி சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு சண்மதி சொல்ல, சரின்னு கார்த்திக்கும் மேலே போய் மாத்திரை எடுத்துகிட்டு வந்து கையில் எடுத்து கொடுக்குறாங்க சண்மதி கிட்ட. மாத்திரையை வாயில் போடுற மாதிரி அப்படியே தண்ணி ஊற்றி அண்ணா வந்து மாத்திரையை தூக்கி கீழே போட்டுடுறாங்க. இதை பார்த்த கார்த்திக், இதுவும் உன்னோட பிளான் தானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆல்ரெடி முன்னாடி நாள் இந்த மாதிரி சேர்ந்து வாழணுங்கிற ஆசையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு காலில் போட்டுருக்கிற மெட்டியும் கழட்டி கார்த்திக் கையில் கொடுத்துருப்பாங்க. கார்த்திக் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ
திட்டுவார். இப்போவும் அதே மாதிரி வேணும்னே வேலை வாங்குறாங்க. பாரு இன்னும் 2-3 நாள் உன்னை எப்படி வச்சு செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சண்மதி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமுதா ஆர்த்தி 2 பேருமா சேர்ந்து கார்த்திக் சண்மதியை பிடிக்க அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சரின்னு அவங்க 2 பேரும் வெளியே கிளம்புற டைமில் ராஜிமா வராங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம், உங்கள் உடம்பு குணமாகணும்ல அப்படின்னு சொல்ல, சரி இருங்க நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. என்னது துணி மாதிரி இருக்கே அப்படின்னு அமுதா கேட்க, ஆமாம் சம்பந்தி அம்மா இது துணி தான், இதெல்லாம் கார்த்திகோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்ல, அவங்க தான் இன்னைக்கு சாயங்காலம் வந்துருவாங்களே அப்படின்னு அமுதா சொல்ல, இல்லை இன்னும் 2-3 நாள் ஆகும் அவங்க வரதுக்கு. என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு இன்னும் 2 நாள் சேர்த்து தங்குறேன்னு சொன்னாங்க. நானும் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டேன், நீங்கள் போகிற வழியில் இது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அமுதா சரின்னு வாங்கிக்கிறாங்க. வெளியே வந்து அமுதா செம கடுப்பில் ஆர்த்திக்கிட்ட திட்டிட்டு இருக்காங்க. அந்த மங்கைக்கு ஃபோன் பண்ணாங்கல்ல, அந்த சண்மதியோட அம்மாவும் மாமியாரும் 2 பேரும் சேர்ந்து எல்லா பிளானையும் போட்டு அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க பார்க்குறாங்க. நான் எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு உன்னை ராணி ஆக்கணும்னு பார்த்தா அவங்க அதை கெடுத்து விட்டுருவாங்க போல இருக்கு, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்கே போல இருக்கு அப்படின்னு அமுதா சொல்ல, எல்லாம் அங்கே போய் பார்த்தா தெரியும்லம்மா அப்படின்னு ஆர்த்தி சொல்ல, எல்லாமே பார்த்தா தெரிஞ்சிருமா, உன் மாமியார் இருந்தால் பார்க்க ரொம்பவே பரிதாபமாக இருக்காங்கன்னு நினச்சேன், ரொம்பவே சங்கடப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு அவங்க வாயாலேயே சொல்கிறாங்க அப்படின்னு அமுதா சொல்லிட்டு இருக்காமா. ஏமா இப்படி புலம்புற அப்படின்னு ஆர்த்தி கேட்க, நான் புலம்புற மாதிரி தாண்டி உனக்கு தெரியும், வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சண்மதி நின்று அதை பார்த்துட்டே இருக்காங்க. நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணி நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் நீ ஜாலியாக தான் இருக்கியா, அப்போ உனக்கு என்னோட ட்ரீட்மெண்ட் பத்தல போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து செய்ய வேண்டியதான் அப்படின்னு சண்மதி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.